வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹிமாலயா பாடி லோஷனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நான் வாங்கி 3 மந்த் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்த பாட்டில் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது நல்ல காலியாகிற ஸ்டேஜில் தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மற்றபடி ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 200 ml. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 199. நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா ஆலோவேரா ப்ளஸ் குக்கும்பர் காம்பினேஷனில் இந்த பாடி லோஷன் வந்து வருது. இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும், ரொம்ப ரிஃப்ரெஷிங் பண்ணுங்கிறது தான் இதோட யூசஸ். இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, முதல் விஷயம் வந்து நான் யூஸ் பண்ணி இதில் வந்து சைட் எஃபெக்ட் இது வரைக்கும் இல்லை, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது, நல்லாவே இருந்தது. ரெண்டாவது, இந்த பாடி லோஷன் நான் யூஸ் பண்ணும்போது இப்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இப்போது ட்ரை ஸ்கின்க்கு வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொம்ப லைட் வெயிட் தான். பட் ஸ்கின்னில் வந்து ரொம்ப சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுது. அதாவது ஓவர் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஸ்கின்னை வந்து குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுது. பட் கொஞ்ச நேரத்துக்கு தான் அது வந்து இருக்குது. திரும்ப திரும்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அது வந்து என்னோடது வந்து ட்ரை ஸ்கின்ங்கிறதுனால நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஸோ ட்ரை ஸ்கின் அப்படின்னாலே இதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வேளை ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் மேபி இது நல்லா சூட் ஆகும். ஏன்னா ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து ஓவர் மாய்ஸ்சரைசர் தேவையில்லை. ஒரு நார்மலான ஒரு ஹைட்ரேட்டிங்காக இருந்தால் போதுங்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ ஆயில் டைப் இருக்கவங்களுக்கு இந்த பாடி லோஷன் வந்து நல்லா சூட் ஆகும். பட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ரெண்டாவது, இந்த பாடி லோஷனில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ பாருங்கள், இது வந்து இந்த பாட்டிலோட லாஸ்ட்டு ட்ராப் இவ்வளோ தான் இருந்துச்சு, இதுக்கு மேலே வந்து இல்லை. ஸோ நல்லா இதை ஃபுல்லாக காலி பண்ண பிறகு தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். ரொம்ப லைட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பட் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இது வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சில பேருக்கு பிடிக்காது, ஹெட்டேக் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இல்லை, பட் ரொம்ப மைல்டான ஒரு நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ், ரொம்ப லைட்டாக தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இதை யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து இவ்வளோ தான் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பட் இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷிங் பண்ணுறது தான். ரெண்டாவது, இந்த க்ரீம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கின் ஒயிட்டன் ஆகும், பிரைட்டன் ஆகும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஸ்கின் டோன் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும் இதை யூஸ் பண்ண பிறகும். என்ன ஒன்று, உங்களோட ஸ்கின் வந்து ஒரு ரொம்ப ட்ரை ஆகாமல் ஓரளவுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் ஓவர் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது அந்தளவுக்கு சூட் ஆகாது. பட் ஆயில் ஸ்கின்க்கு நல்லாவே சூட் ஆகும். இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தோன்றது தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. அண்ட் இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ரெக்கமெண்டும் பண்ணலை. ஸோ உங்களோட ஸ்கின் வந்து ட்ரையாக, ஆயிலாக, அது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு யோசித்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஹைப் கொடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னோட இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து திரும்ப நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.